Daily. Taste the Daily. நிறைய பேர் நிறைய செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. எப்படி கட்சி தொடங்கும் போது அவதூறுகள் எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கி ஆட்சி அமைத்ததும் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள், பரப்புகிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அமைச்சர் பொறுப்பேற்பார்கள். அந்த அமைச்சர் நல்லவனா கெட்டவனா என்பதை அவனுடைய செயலாற்றும் தன்மையை பொறுத்து தான் நாம் பேசணும். அமர்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த அமைச்சரவை வளாகத்தில் அன்றாடங்காட்சி மக்களும் அமைச்சராகலாம் என்பதை அடித்து நொறுக்கியிருக்கிறார் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, சில பேருக்கு ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான். எந்த ஆட்சியும் செய்யாத செயலை என் மகத்தான மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் துறை ரீதியாகவும் இந்த தமிழர்களுக்கு என்ன நிலைப்பாடு என்பதை உறுதிப்படுத்த இதற்கு முன்னால் பேசியவர்கள் சமூக நீதியை பற்றி வாய்களியை கட்டியவர், சமூக நீதியை பற்றி பின்பற்றுகிறோம் என்று பீற்றிக் கொண்டவர்கள், சமூக நீதி என்கிற சொல்லை மட்டுமே விதைத்துவிட்டு சதிகாரர்களாக ஆனவர்களுக்கு இன்றைக்கு எங்கள் தலைவர் சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்பது உண்மையான திராவிட பாசறையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறார் எங்கள் தலைவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை நினைவுபடுத்தியவர் எங்கள் தலைவர். ஆகையால் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கூட இருப்பதற்கு தகுதியிழந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்திற்கே சென்று அவரிடம் வாழ்த்து பெற்ற தருணம், அனைத்து கட்சி தலைவர்களை போய் சந்தித்து வாழ்த்து பெற்ற தருணம். கூத்தாடி என்றார்கள், நடிகர் என்றார்கள், ஆக்டர் என்று அருவருப்பாக பேசினார்கள். அதெல்லாம் அருவருப்பு சொல்லல்ல, அது தொழில். இன்றைக்கு எங்கள் தலைவர் உயர்ந்து நிற்கிறார் என்றால், இன்னும் சொல்லப்போனால் 8 கோடி மக்களுடைய இதயநலமாக விளங்குகிறார் என்றால், எங்களது தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு கர்நாடகாவில் துவங்கப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எங்கள் தலைவர் அதைத்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ அடிப்படையில் தான். இப்போ நீங்கள் 7, 1, 8ங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியலை. அவர்கள் தமிழர்கள் தானே, யார் அவர்கள்? நம் பூர்வீக குடிகள் தானே, அதையும் தனியாக பிரித்து பேசணும். ஆக இந்த ஆட்சி கடுமையான சவால்களை சந்தித்தாலும் எங்கள் தலைவர் அழகாக திறம்பட நேர்மையாக இதை வழிநடத்துவார் என்கிற அசாத்தியான நம்பிக்கை எங்களுக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கப்பலுக்கு எப்படி பல துடுப்புகள் தேவையோ அதுபோல் இப்போ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி அந்த துடுப்பாக இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வந்திருக்குது. இன்னும் கம்யூனிஸ்ட் விசிகா வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரலை. அமைச்சரவைகளும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் 2 துறைகள் மட்டும்தான் கொடுக்காம இருக்குது. அடுத்த கட்ட நகர்வாக தாவேக என்ன முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கலாம்? முதல்ல இந்த அமைச்சரவை பட்டியலில் தகுதி உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் அவர்களுடைய செயலாற்றும் திறமை எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை தலைவர் உன்னிப்பாக கவனிப்பார். ஏதோ இந்த பட்டியல் நிரந்தரமாக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இந்த அமைச்சர்கள் சரியாக பணியாற்ற வேண்டும். கிடைத்திருக்கிற வாய்ப்பை மக்களுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற கட்சிகளை மாதிரி கொடுத்து நிரந்தரம்லாம் கிடையாது, சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான். நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை. ஒன்று, இன்றைக்கி அமைச்சரவையில் இதுவரை வரலாறு காணாத ஒரு விடயம் நடந்திருக்கிறது. பெரியாருடைய கோட்பாடுகளை தனதாக்கி வைத்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அந்த மாபெரும் மகத்தான தலைவன் பூமி பந்தின் ஒரு மூலையில் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் எழுந்து விடக்கூடாது தாம் எழுப்புகிற சத்தத்தில் என்பதை அமைதிப்படுத்தி அவருடைய காலடியிலே கொண்டே காணிக்கை மலர்களை தூவிய என் மகத்தான மக்கள் தலைவர் விஜய் அவர்கள். அது பிறகு வேறு யாருடைய நினைவிடத்துக்கு இன்னும் போகலைன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு நிறைய பேர் நிறைய செய்திகளை எல்லாம் சொன்னாங்க. எப்படி கட்சி தொடங்கும் போது அவதூறுகள் எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கி ஆட்சி அமைத்ததும் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள், பரப்புகிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அமைச்சர் பொறுப்பேற்பார்கள். அந்த அமைச்சர் நல்லவனா கெட்டவனா என்பதை அவனுடைய செயலாற்றும் தன்மையை பொறுத்து தான் நாம் பேச முடியும். இப்போ எடுத்துக்காட்டு, என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டை. மரியாதைக்குரிய இளவல் தம்பி பர்வேஸை பற்றி அவதூறுகளை நிறைய கைக்கினார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தம்பி வெல்வான், எல்லாத்தையும் முடித்து கொண்டு வெளியே வருவான் என்று தான் நான் காத்திருந்தேன். இன்றைக்கு அவர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால், இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் மிக மோசமான சாதிய வன்கொடுமைகள்,
ஆனால் கிடைத்திருக்கிற அமைச்சர் சிறுபான்மை. ஆனால் அங்கே சுப்பிரமணியனும் வெற்றி பெற்றிருக்கிறார் கந்தரவக்கோட்டையில். இது எவ்வாறு அங்கே இருக்கிற சாதிய அடக்குமுறைகள் அணுகுமுறைகள் எப்படி களைய இருக்கிறோம் என்பதை நாம் கேள்விகளாக எழுப்பினாலும் தமிழக வெற்றி கழகம் அது சரியான இடத்தை பூர்த்தி செய்யும் என்கிற அசாத்தியான நம்பிக்கை எமக்கு உண்டு. ஆகையால் இந்த நேரத்தில் சமூக வலைத்தளத்தின் மூலமாக சொல்லுவது என்னவென்றால், மரியாதைக்குரிய பர்வேஷ் என்னுடைய இளவல் தம்பிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, சமூக ஊடகத்தில் இன்றைக்கு பரப்பப்படுகிற அவதூறுகளுக்கெல்லாம் பதிச்சொல்லுகிற இடத்தில் என் போன்றவர்கள் 4-5 பேர் தான் தமிழக வெற்றி கழகத்திலே ஊடகங்களில் உரையாற்றுகிறோம். தயவுசெய்து நான் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் எந்த விதமான அவதூறுகளுக்கும் ஆட்பட்டு விடாதீர்கள். மக்கள் பணியை நிறைவேற்றுவதற்கான களத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கி ஏதாவது ஒரு தவறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்துவிட்டால் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களைத்தான் ஊடகவியலாளர்கள் கேள்விகளால் துளைப்பார்கள். கண்டிப்பாக. நான்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அடங்காதவன். என்னை ஒரு வட்டத்திற்குள் இன்றைக்கி கட்சி வைத்திருக்கிறது என்றால் அதையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இதில் போய் தலைகுனிவை ஏற்படுத்தி கொண்டு குனிந்து போகிற செயலாற்றல் ஒரு நாளும் என்னிடத்தில் இருந்ததில்லை. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தான் நிற்பதை வழக்கம். தயவுசெய்து என் போன்றவர்களால் நெஞ்சை நிமிர்த்துகிற வண்ணத்தில் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று தான் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அடக்குமுறைகளை கண்டவன், ஒடுக்குமுறைகளையே வாழ்க்கையாக எதிர்கொண்டவன். நீங்கள் பணியாற்றுகிற மக்கள் பணி என்பது மக்களுக்கு மகத்துவம் சேர்க்கிற போது நாங்கள் ஊடகங்களில் உட்கார்ந்து பேசுவதற்கு, ஒரு மனம் திறந்து பேசுவதற்கு நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்க்கட்சிகள் கூடவே இருப்பார்கள். ஊடகவியலாளர் எதிர்க்கட்சிக்காரராக மனப்பான்மையோடு உட்கார்ந்திருப்பார். அவர்களிடம் கைகட்டி உட்கார்ந்து பேசி கூனி குறுகி வார்த்தை சொல்வதற்கு தயவுசெய்து யாரும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அதை தலைவர் செய்வார் என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ஆட்சி இப்போ ஆரம்பித்து ஒரு 15 நாட்களுக்குள் எவ்வளவு அவதூறுகளை கக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி அமைச்சரவை பட்டியலில் ஒரு தெளிந்த நேர்கொண்ட பார்வையும் வீரியமிக்க படையாகவும் இன்றைக்கு எங்கள் தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு அற்புதமாக இன்றைக்கி உருவாக்கி தந்திருக்கிறார். ஒன்றே ஒன்று இதில் செய்தி என்னென்னா, மாட மாளிகையில் குளிரூட்டிகளில் வாழ்ந்த மனிதர்கள் அமர்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த அமைச்சரவை வளாகத்தில் அன்றாடங்காட்சி மக்களும் அமைச்சராகலாம் என்பதை அடித்து நொறுக்கி இருக்கிறார் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். ஒவ்வொருத்தருக்கும் சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது, சில பேருக்கு ப்ளஸில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக்கப்பட்டு அழகு பார்க்கிறார் எங்கள் தலைவர் என்றால் எனக்கே இப்போ எங்கள் தலைவர் மீது பொறாமை வந்துருச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நானும் அந்த நிலைமையில் இருக்கிறவன் தானே. நான் தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமான்னு யோசித்ததே பணம் தான். பல கோடி செலவாகும் நம்மள்ட்ட. நம்ம என்ன பைத்தியக்காரனா இத்தனை கோடியை செலவழித்து நிற்கணுமான்னு யோசித்த இடத்துல இல்லை நீனும் நின்றுக்கலாம் என்று உணர்த்தியிருக்கிற தலைவனை நான் அடைந்திருக்கிறேன். எளிய மக்கள் இன்றைக்கு சட்டசபையை அலங்கரிக்க வருகிறார்கள் அமைச்சர்களாக. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே சார். அதில் குறிப்பாக 7+1 தாவேக்காவில் 7 பேர், காங்கிரஸில் இருந்து ஒரு மொத்தம் 8 பட்டியல் மக்களுக்காக அமைச்சரை ஒதுக்கி காட்டியிருக்கிறார். முதல் முறையாக இந்த மாதிரி அதிகபட்ச அளவில் உள்ளே போகிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டின் ஒரு வரலாறாகவே பார்க்கப்படுகிறது. இல்லை, பொதுவாக அவங்க கேள்வியில் ஒரு பிழை இருக்கிறது. பட்டியல் இனம் அல்ல, அதுவும் தமிழ் சமூகம் தான். இல்லை, நம்ம அரசா கெஜெட் ரீதியாக அதெல்லாம் தூக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இனம்னா ஒன்று தான். சாதிக்கு ஒரு மொழி அல்ல, இனத்திற்குத்தான் மொழி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இந்து சமயம் என்பதையே மாற்ற வேண்டும், தமிழ் சமூக என்று மாற்ற வேண்டும் என்று. இங்கே இருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் நடுகள் திட்ட வழிபாட்டு முறைகளோடு உருவாக்கப்பட்டவை. எல்லை தெய்வங்களாக வணங்கக்கூடிய தமிழர்களுடைய பொக்கிஷங்கள். ஆகையால் தான் நான் இந்து சமய அறநிலைத்துறை என்பதை விட தமிழ் சமய அறநிலைத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நான் பேசி வருகிறேன். அதுதான் இந்த தமிழ் சமூகத்திற்கு அழகானது. கற்பரையும் காளியாத்தாவையும் தமிழர்கள் தான் வணங்கினார்களே ஒழிய பார்ப்பனர்கள் அல்ல. ஆகையால் அதற்கு பேர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். முருகன் என்று பேர் இருந்தால் கந்தா என்று பேர் இருக்கும், கந்தன் என்று இருக்கும். ஆனால் சுப்பிரமணியன் என்று வைத்தது ஆரிய கூட்டம். அது தமிழருடைய வழிபாட்டு முறை.
அவர்கள் முருகனுக்கே பூணூல் போட்டவர்கள். ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், இது போன்ற சில விடயங்கள். இன்னொன்று, நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக அன்னை தமிழை பாதுகாப்போம், அனைத்து மொழிகளையும் அரவணைப்போம், இதில் மாற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் இன்றைக்கு இருக்கிற பெயர் பலகைகள் மட்டுமல்ல, என்னுடைய இனிய இளவல் மரியாதைக்குரிய நண்பர் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதை செய்வார் என்றே நான் திரகாத்திரமாக நம்புகிறேன். கர்நாடகாவில் இயங்குகிற அனைத்து வாகனங்களுக்கும் எப்படி கன்னட மொழியில் எழுத்துக்களை உருவாக்கி கன்னட மொழியை வளர்ப்பதற்கு உதவி செய்கிறார்களோ, அதே போல் தமிழ்நாட்டிலும் அனைத்து வாகனங்களிலும் மரபு தமிழில் எண்களை எழுத வேண்டும் என்று தாங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நான் இந்த வலைவழித்தளத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எந்த ஆட்சியும் செய்யாத செயலை எம் மகத்தான மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் துறை ரீதியாகவும் இந்த தமிழர்களுக்கு என்ன நிலைப்பாடு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து பெயர் பலகைகளிலும் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழ் சொற்கள் இருக்க வேண்டும். எழுதுறான், இட்லி ஷாப்னு எழுதுறான் தமிழ்லே, இட்லி கடைன்னு எழுதுவதற்கு அவனுக்கு இதயம் மனசு அல்ல. ஆக இதையெல்லாம் மாற்றம் செய்வதற்கு ஒரு ஆட்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். ஆக நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 7+1 என்பதை விட 8 அமைச்சர்கள் இன்றைக்கு காங்கிரஸில் இருந்தாலும் அவர்கள் எங்களது அமைச்சர். உயர்கல்வித்துறையும் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவருக்கு அன்றாடங்காட்சி மக்களுக்கு கொடுத்தும், பள்ளிக்கல்வித்துறையும் ஒரு அன்றாடங்காட்சி மக்களுடைய போற்றுதலுக்குரிய நபராக இருக்கக்கூடிய என்னுடைய இளவல் ராஜ்மோகனாக இருக்கட்டும், இன்றைக்கு அந்த சமூகம் எங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இதற்கு முன்னால் பேசியவர்கள் சமூக நீதியை பற்றி வாய்களியே கத்தியவர்கள், சமூக நீதியை பற்றி பின்பற்றுகிறோம் என்று பீற்றிக் கொண்டவர்கள், சமூக நீதியை பற்றி தொடர்ந்து இந்த மண்ணிலே சமூக நீதி என்கிற சொல்லை மட்டுமே விதைத்துவிட்டு சதிகாரர்களாக ஆனவர்களுக்கு இன்றைக்கு எங்கள் தலைவர் சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்பது உண்மையான திராவிட பாசறையிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறார் எங்கள் தலைவர். நாங்கள் தான் உண்மையான திராவிட கொள்கைகளில் ஊறி திளைத்தவர்கள், நாங்கள் தான் பெரியாரை போற்றுகிறவர்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை நினைவுபடுத்தியவர் எங்கள் தலைவர். ஆகையால் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கூட இருப்பதற்கு தகுதியிழந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்திற்கே சென்று அவரிடம் வாழ்த்து பெற்ற தருணம், அனைத்து கட்சி தலைவர்களை போய் சந்தித்து வாழ்த்து பெற்ற தருணம், பெருந்தகை அண்ணாவினுடைய கூற்றை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். ஆக இப்படி ஒரு தலைமை பண்பை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கூத்தாடி என்றார்கள், நடிகர் என்றார்கள், ஆக்டர் என்று அருவருப்பாக பேசினார்கள். அதெல்லாம் அருவருப்பு சொல்லல்ல, அது தொழில். இன்றைக்கு எங்கள் தலைவர் உயர்ந்து நிற்கிறார் என்றால், இன்னும் சொல்லப்போனால் 8 கோடி மக்களுடைய இதய நலமாக விளங்குகிறார் என்றால், எங்களது தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு கர்நாடகாவில் துவங்கப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலே தொடங்குகிறார்கள், கேரளாவிலே தொடங்கி மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றால், அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு வங்கியை காங்கிரஸ் தீர்மானித்திருக்கிறது. தமிழீழ தாயகத்தில் அண்மையில் தமிழ்நாட்டிற்கு வந்த நம்முடைய நண்பர் அன்பு இளவல் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து பேசி சென்றார். பாராளுமன்றத்திலும் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை சில இடங்களில் நாம் கண்டிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் சீமான், அவரை இவ்வளவு தூரம் நீங்கள் பேசியிருக்கக்கூடாது. உங்கள் நாடாளுமன்றம் அதை எப்படி அனுமதித்தது என்பது எனக்கு தெரியாது. ஆயுதம் கொண்டு அழிப்பேன் என்று நீங்கள் சொன்னது ஏற்புடையதல்ல. என் தலைவன் மேதகு அதை கற்றுக் கொடுக்கவில்லை நம்மிடத்தில். ஆகையால் அந்த சொற்களை எல்லாம் அவர் வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவன் அண்ணன் சீமான். நான் அவரிடம் நிறைய முரண்பட்டு இருக்கிறேன். ஆகையால் அதை அனுமதிக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் அதை அங்கீகரிக்காது, ஆதரிக்காது. இது போன்ற கடும் சொற்களை அவர் பயன்படுத்திக் கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்னன்னா, இப்போ 8 பேருக்கு கொடுத்தாங்க பட்டியலினம் அப்படின்னு சொல்லும்போது, என்னை போல நிறைய நெறியாளர்கள் இந்த கேள்வி கேட்கும்போது சற்று பதட்டத்தோடு தான் கேட்குறாங்க. இதை நம்ம வந்து பட்டியலினம்னு சொன்னால் எதுவும் சொல்லுவாங்களா? ஏன்னா நிறைய பேர் நானே பட்டியலினம், இப்போ நீங்களே விளக்கம் சொன்னீங்க, இனம் கிடையாதுன்னு. சரி, ஓகே, ஆதி திராவிடர்னு சொல்லலாம்னு போனால், இல்லை நாங்கள் தமிழர்கள் திராவிடர் எப்படி கேட்பீங்க? சரி, ஓகே,
தலித் என்று சொல்லலாம் என்றால் அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. சரி, பறையனோட சமூகத்தின் நேரடி பெயரை சொன்னாலும் எப்படி நீ நேரடியாக பெயரை சொல்ல, இப்படியும் சில கேள்வி. இப்படி இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லும்போது மட்டும் ஒன்று பின் ஒன்றாக முரணாக வரும்போது எப்படி இதை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம், நாங்கள் எந்த அடிப்படையில் இதை நாங்கள் தெரியப்படுத்துறது? தமிழர்களுக்கு சாதிய மனப்பான்மை வரக்கூடாது. நான் அதான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அன்றாடங்காட்சி மக்கள். அது அனைவரும் பொருந்தும். அது எந்த சமூகமாக இருந்தாலும். உயர்நிலை சமூகம் என்று ஒன்று இருக்கிறது. அவர்களுக்கு பொருளாதாரம் கூட இருக்கும். ஆதி காலத்திலிருந்து அவர்கள் பொருளாதார வலிமை பெற்றவர்கள், ஒரு காலத்தில் அரசர்களிடம் பிடுங்கி தின்றவர்கள் அல்லது அரசர்களே தானமாக்கி கொடுத்தவர்கள். அவர்கள் இன்றைக்கு பெரிய நிலக்கலார்களாக இருக்கலாம். ஆனால் அன்றாடங்காட்சி மக்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார். கண்டிப்பாக அவர்கள் யாரும் புறக்கணிக்க விட்டு விடக்கூடாது. நான் அந்த சாதிய வட்டத்துக்குள்ளெல்லாம் நான் வரப்போவதில்லை. இல்லை, இதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு நீங்கள் சொன்னது போல இதில் ஒரு மாற்றம் வேண்டும் அப்படி என்றால் சமூகத்தை குறிப்பிட்டு பேசுறதுக்கு அதுக்கு நீங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதுலேயும் ஒருத்தர் கேள்வி, நாங்கள் எங்கே தாழ்த்தப்பட்டோம், நாங்களும் உயர்ந்து வரோம், இப்படி ஒரு ரீதியாக கேள்விகள். அப்போ பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு பட்டியல் இருக்குல்ல? ஆமாம். நீங்கள் அந்த அரசு எங்கெல்லாம் சாதிய வன்மத்தோடு இயங்கி இருக்கிறது இதுவரை, இந்த திராவிட என்று சொல்லக்கூடிய அரசு, அதுக்கு தான் வர்றேன். பெயர்கள் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள், ஏன் பிற்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை? ஆனால் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நேரடியாக சொல்லாமலே இந்த திருட்டு கும்பல்கள் உருவாக்கி வைத்திருக்கிறது. இதெல்லாம் அடித்து நொறுக்கப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்டவன் அதெல்லாம் ஏற்புடையதல்ல. எல்லாம் இன்னைக்கு எங்கள் தலைவர் அதைத்தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ அடிப்படையில் தான். இப்போ நீங்கள் 7, 1, 8ங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. அவர்கள் தமிழர்கள் தானே. யார் அவர்கள்? நம் பூர்வீக குடிகள் தானே. அதையும் தனியாக பிரித்து பேசணும். அந்த இனத்துக்கு 8 இதை ஏன் இன்னைக்கு எல்லாரும் இதை ஏன் இன்றைக்கு எல்லாரும் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, இத்தனை ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு கொடுத்துருக்காருன்னா விஜய் மாற்றத்தை கொண்டு வரார் அப்படின்ற ரீதியில தான் எல்லாமே குறிப்பிட்டு பேசுறாங்க. நீங்க ஏன் கேட்குறீங்க இதை ஏன் எல்லாம் குறிப்பிட்டு பேச வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது? ஏன்னா இதனால் வரை யாரும் கொடுக்கலையே, இன்னைக்கு தானே முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. நீங்க கேட்கறது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் இந்த சமூகம் எப்படி மனவியாதியோடு வாழ்கிறது என்பதை இந்த கேள்விகள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சாதிக்கு இவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு நம்ம கேட்குறோம். ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அதிக அமைச்சர்கள் கொடுத்து அதையும் நம்ம பேசலை. அதையும் பேசி தானே. சரி, அந்த சமூகத்துக்கு இன்றைக்கி என்ன? இப்போ நான் பேசி சாதியை குறிப்பிடுகிறேன் என்று தவறாக இறங்கினேன். இன்றைக்கி முத்தரையர் சமூகத்தில் யாருமே அமைச்சர்களாக இல்லை என்று ஒரு பக்கம் அவர்கள் பிரச்சனையை கிளப்புகிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை எடுக்கிற போது எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம கேள்விப்பட்டவரை ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த சமூகத்திலேருந்து இன்றைக்கு வெற்றி பெற்றதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு தொகுதி ஏன் நீங்கள் அமைச்சராக கொடுக்கக்கூடாது அந்த சமூகம் கேட்குது. நாங்கள் அப்படி பார்க்கல. எல்லா சமூகமும் ஒன்று தான். அது யாராருக்கு கொடுக்கணும் எப்படிங்கிறது அது அண்ணன் முதல்வர் அதை தீர்மானிச்சிருக்கிறாங்க. அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார் அது எதற்காக. ஆக இன்றைக்கு சமூக ரீதியாக அமைச்சர்கள் பிரிக்கப்படவில்லை. இந்த தேசத்தின் நலனை பாதுகாப்பதற்கு அமைச்சர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சரியான அணுகுமுறை. இப்போ நீங்கள் உடனே கேள்வி கேட்கலாம், ரமேஷுக்கு இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்துருக்கிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்திருக்கிறது. அந்த பதவி அவருக்கு சவால் நிறைந்த பகுதி, அதனால தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்து என்றாலே அங்கே ஆர்எஸ்எஸ் குந்திவிடும். அனைத்து கோவில்களுக்குள்ளும் இப்போ அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம். ஓ, நம்ம பையன் வந்துட்டான், அதை கேன்சல் பண்ணும், அந்த தம்பிகிட்ட கூப்பிடு பேசு. ஆர்எஸ்எஸ்காரர்களை உள்ளே திணிப்பதற்கான முயற்சிகள் நடக்கும். தம்பி ரமேஷ் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக தம்பி ரமேஷ்கிட்ட நான் எடுத்து சொல்லுவேன், ரொம்ப கவனமாக இருக்கும். ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறை யாருக்கிட்ட இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். C² ஆட்டையை போடுற வேலையே இந்து சமய அறநிலைத்துறை செய்தது என்பதையும் தம்பி ரமேஷ் அவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதிப்புள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை அபகரித்துக் கொள்வதற்கு ஆதரவு தெரிவித்தவர் இந்த சேகர் பாபு. C² நிறைய இடங்களை விற்றதாகவும் செய்திகள் அந்த காலகட்டத்தில் வந்தது. இதை ஆய்வு செய்யப்பட வேண்டும். விடமாட்டோம். தம்பி ரமேஷை நான் உடனடியாக பார்த்து அந்த வேலையை செய்ய சொல்லணும். தலைவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அந்த நிலங்கள் பறிக்கப்பட வேண்டும். அவை அனைத்தும் பஞ்சமி நிலங்களாக. ஆக இந்த ஆட்சி கடுமையான சவால்களை சந்தித்தாலும் எங்கள் தலைவர் அழகா திறம்பட நேர்மையாக இதை வழிநடத்துவார் என்கிற அசாத்தியான நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இன்றைக்கு அமைச்சரவை பட்டியல் வந்திருக்கிறது என்றால் நீங்கள் 8+1 7+1 எல்லாம் பிரித்து பார்க்காது. அவர்களும் தமிழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் இவர்கள் எல்லாம் நியமித்திருக்கிறார்கள். ஆகையால் எங்கள் சாதிக்கு ஒதுக்கலை, உங்கள் சாதிக்கு ஒதுக்கலை, என் மதத்துக்கு ஒதுக்கலை, அது இல்லை.
எல்லாம் வளம் பெற வேண்டும், எல்லாம் நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கூட்டு முயற்சியினுடைய 1951 ராஜாஜி ஆட்சி காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியோடு இல்லை, இதர கட்சியான விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைந்து இன்றைக்கு இந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக இன்னும் 2 அமைச்சர் போடலை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், 32 தான் வெயிட்டிங். ஒரு நல்லாட்சி தத்துவத்தை நாட்டிற்கு வழங்குவதற்கு மகத்தான நமது தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெள்ளத்திலேயே அந்த அமைச்சர் பட்டியலை தேர்வு செய்திருக்கிறார். இதில் இப்போ ஒன்றும் இல்லைங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 அமைச்சர் தெரியுமில்ல உங்களுக்கு. ஏன் கொடுத்தார்? மக்கள் நிறைந்து காணப்படுகிற மாவட்டம், தொழிற்சாலைகள் நிறைந்து விளங்குகிற மாவட்டம், இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி வன்முறைகளும் கலவரங்களும் கொலைகளும் நடக்கிற மாவட்டம். அந்த மாதிரி 2 பேர் போட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அதை சரி பண்ணுவதற்காகத்தான், சும்மாலாம் போடலை. ஆக இந்த அமைச்சர்கள் பட்டியல் என்பது ஆழ்ந்து தெரிந்து ஆராய்ந்து இன்றைக்கு எங்கள் தலைவர் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார் என்றால் இதில் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா போச்சு, அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வார். அதனால் அமைச்சர் பதவி இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, மகிழ்ச்சியில் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? மகிழ்ச்சியெல்லாம் கிடையாது. மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடும். தலைவனுக்காக தலைவன் சொன்ன கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும். யாரிடமும் 5 பைசா கையூட்டு வாங்காமல் அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பணியாற்ற வேண்டும். என்னுடைய இளவல் தம்பி ரமேஷ் உள்ளே நுழைஞ்சு அடித்து நொறிக்கிறதுக்கு நான் எல்லா விஷயம் உடனே போய் அங்கன்வாடிக்குள்ள நுழைஞ்சான், உடனே கோயிலுக்குள்ளே நுழைஞ்சான், உடனே போய் மருத்துவமனைக்குள்ள நுழைஞ்சாருந்தாங்க என் தம்பி இளவல் ரமேஷ். எப்படி சாத்தியம்? அவருடைய உத்வேகம் இன்றைக்கு ஒரு புதிய உயிர்ப்பை தந்திருக்கிறது ஸ்ரீரங்கம் தொகுதியில். அது மட்டும் இல்லை, கடவுளை பார்ப்பதற்கு ஏழைகளுக்கு ஒரு கட்டணம், பணக்காரர்களுக்கு ஒரு கட்டணம் என்று தீர்மானித்து வைத்திருக்கிற இந்த சமூக நீதி பேசி நாதியற்ற கட்சியாக இருக்கிற திருட்டு முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். அனைவரும் ஒன்றாக இணைந்து வழிபட வேண்டிய தருணத்தை இந்து சமய அறநிலைத்துறை மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒன்றியல் கணக்கெலாம் உருப்படியாக சொல்லணும். ஏற்கனவே இருந்த ஆட்சி சொல்லலை. தம்பி ரமேஷ் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார். ஆக தமிழ்நாட்டில் ஒரு புதியதொரு அரசியல் மாற்றத்தை எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு காலையில் ஒரு முக்கியமான செய்தி, ஒரு இணையதளத்தை முகவரியை இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. வண்டல் மண் எங்கே வேணாலும் உன் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அதில் பதிவு பண்ணிட்டு நீ எடுத்துக்கலாம். உன் வீட்டு தேவைக்கு, விற்பதற்கல்ல, உன் வீடு தேவைக்கு நீ எடுத்துக்கலாம். ஆனால் அதை வைத்து கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்த கும்பல்களுக்கு இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு அறிவிக்கை இன்றைக்கி வந்திருக்கிறது என்றால், இப்போ எவ்வளோ பெரிய ஏற்கனவே நாம் வாழ்ந்த காலத்தில் வண்டல் மண் அதிலே சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மண்பானை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பரிதவித்திருப்பார்கள் இந்த கொடுங்கோளர் ஆட்சிகளில். அந்த மண் எடுப்பதற்கு கூட விலை பேசப்பட்டது, அனுமதி கிடைக்காமல் தடுமாறி போனார்கள். இன்றைக்கு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாராளமாக மண் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அவன் தேவைக்கு அவன் அள்ள முடியும், அடுத்த மண்டலத்துக்கு விற்க முடியாதுல்ல. ஆக புதிதாக காவல்துறை இன்றைக்கி சீரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 10 மணிக்கு மேலே சரக்கு விற்றா சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்கிறவனுக்கு 1 லட்ச ரூபா பரிசு அறிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் நமது சமூக வலைத்தளத்தின் வாயிலாக நான் ஒரு கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் என் அன்பு அண்ணன் தங்க தளபதி அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். நான் சார்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற யூக்கலிப்டஸ் காடுகளை அறவே அகற்றி பணப்பயிர்களை அங்கே பயிரிட்டு சொல்கிறாங்க, முந்திரி மரம் நடுங்க, முந்திரியிலேருந்து தயாரிக்கப்படுகிற ஒயின் உலக பிரசித்தி பெற்ற உடலுக்கு நல்லது அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம அதை பார்த்ததில்ல. கந்தரவக்கோட்டையில் அதை ஒரு தொழிற்சாலை வச்சு இன்றைக்கி நடத்தப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில். அதுபோல் திருவரங்குளம் ஆரஸ்வதி காடுகளை அறவே அகற்றுவதற்கும், அரிமளம் யூக்கலிப்டஸ் காடுகளை முற்றிலும் ஒழிப்பதற்கும், தமிழ்நாட்டில் சீமை கருவேல மரங்களை 7 முறை இதுவரை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது அகற்றச் சொல்லி. நமது ஆட்சியில் அதை அகற்றிட வேண்டும். விவசாயம் தலைத்தோங்க அந்த சீமை கருவிகளை அகற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும். விரைவில் நான் வனத்துறை அமைச்சரை சந்திக்கிறேன். நிச்சயமாக இந்த யூக்கலிப்டஸ் காடுகளை அகற்றிவிட்டு பணப்பயிர்களை நட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்றுதான் என் போன்றவர்களை எதிர்பார்க்கிறோம். ஆக விரைவில் நான் எல்லா அமைச்சர்களையும் சந்தித்து இதற்கான கோரிக்கைகளை வைத்தது மட்டுமல்ல, தங்க தளபதியினுடைய அண்ணன் விஜய் அவரிடத்திலே நான் இதை பற்றி கொண்டு செல்ல இருக்கிறேன்.
யூக்கலிப்டஸ் காடுகளை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறவே ஒழித்திட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு பசுமையான மாவட்டம் என்பதை பறைசாற்றுகிற விதத்தை உருவாக்குவதற்கு துணை நிற்க வேண்டும் மக்கள். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.